Hello friends. Hello friends. இன்னைக்கு நம்ம சிம்பிள் சிக்கன் கறி பண்ண போறோம். இது என்னோட பிக் பிரதர். அவனோட பேர் கிருத்திகரன். ஹாய், என் பேர் தான் கிருத்திகரன். ஓகே, ஆரம்பிக்கலாமா? ஆரம்பிக்கலாம். எஸ். ஃபர்ஸ்ட் மஞ்சப்பொடி. ஃபர்ஸ்ட் மஞ்சப்பொடி கொஞ்சம். ஃபர்ஸ்ட் என்னட்டு மஞ்சப்பொடி. அடுத்து மிளகாய் பொடி போட்டு வந்து மேரினேட் பண்றோம். ஃபர்ஸ்ட் சிக்கனை மேரினேட் பண்றோம். ஓகே, மேரினேட் பண்ணிட்டு நம்ம மஞ்சப்பொடி போட்டுட்டு மிளகாய் பொடி போடணும். இன்னைக்கு என்னடா உங்க அளவுக்கு போட்டா போதும். நாங்க எங்க அளவுக்கு போடுறோம். உங்க அளவுக்கு. ஆமா. இது என்னது? கரம் மசாலா இல்ல, மல்லிப்பொடி. இதுதான் மல்லிப்பொடி. மல்லிப்பொடி போடுறோம். கரம் மசாலா போட போறோம். அடுத்து கரம் மசாலா கொஞ்சம் போட்டு இனி இல்ல இஞ்சி பூண்டு பேஸ்ட். அடுத்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடணும். இனி நான் தான் இங்க கேமராமேன். அது தெரியும் உங்களுக்கு தெரியும்னா சொல்லல. போட்டு உடைங்க. சாரி, அது என்னோட கப்பு தான். அடுத்து அவ தயிர் ஊத்த போறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுட்டு தயிர் ஊத்த போறோம் சிக்கன்ல. தயிர் ஊத்தி அடுத்து பிணையணும். நல்லா மேரினேட் பண்ணிட்டு அதுவும் வரணும். எது வரணும்? நல்லா மேரினேட் பண்ணிட்டு வச்சிருக்கணும். இதுல இன்னொன்னு போடவே இல்லையே நம்ம. அது என்னது? நீங்களே சொல்லுங்க. புளி இல்ல, உப்பு. ஃபர்ஸ்ட் அவன் உப்பு தான் போடணும். அதுதான் மெயின். பப்பா இட்ஸ் ஓகே. பப்பா என்ன போட்டீங்களா? எண்ணெயா? இப்போ கிடையாது அது. அது நம்ம அடுத்து வந்து ஒரு half an hour இந்த சிக்கன் வந்து ஊறணும். உப்பு வந்து அவங்களுக்கு தேவையான அளவுக்கு போடணும். கலக்கணும்னா சொல்லுங்க, கலக்குறேன். ஓகே. ஸ்பூன் என்கிட்ட இருக்கு. நான் எடுத்து தான் இருக்கேன். உப்பு போட்டு இப்ப நல்லா இது பண்ணணும். மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு கொஞ்ச நேரம் ஊற வைக்கணும். ஆமா, ஊற வச்சிட்டு அடுத்து பாப்போம். ஊற வச்சிட்டு வெங்காயம் தக்காளி எல்லாம் வெங்காயம் தக்காளி எல்லாம் கட் பண்ணி வச்சிருங்க. கட் பண்ணி வச்சிருக்கணும். இது வந்து half an hour ஊறணும். ஊறிட்டா இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணலாமா? இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம எண்ணெய் ஊத்த போறோம். அவ்வளவுதான், வெயிட் பண்ணுங்க. எண்ணெய் ஊத்திட்டு இருக்கோம். எண்ணெய் ஊத்தி முடிச்சிட்டாங்க. இனி ஹோல் மசாலா. ஹோல் மசாலா. ஆமா, பட்டை, இது பிரிஞ்சி இலை, கரும்பு. என்னது? கிராம்பு வந்து இதா இருக்கு. கிராம்பு இதுக்கெல்லாம் எதுக்கு போடுறாங்க தெரியுமா? அதெல்லாம் தேவையில்லை, மனதுக்கு தான் எல்லாம். ஓகேவா? சரி, நான் சொல்ல வந்தேன். சரி, ஓகே. மம்மி சொல்லி. அடுத்து அம்மா உள்ளி, மிளகாய் பொடி, வெங்காயத்தை போட போறோம். வெங்காயத்தை போட போறோம். இதா தெரியாம உருண்டு பாச்சி அப்படியே அடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா ஃப்ரை பண்ணணும் ஆயில்ல. நல்லா ஆயில்ல ஃப்ரை பண்ணணும். நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும் அந்த உள்ளி எல்லாம். இப்போ
இப்போ நம்ம நல்லா ஃப்ரை ஆச்சு. இனி இன்னும் பச்சை மிளகாய் போட போறோம். பச்சை மிளகாவும் கார்லிக்கும் போடணும். கார்லிக் வந்து உடம்புக்கு நல்லது. ஆமா, கார்லிக் வந்து நல்ல உடம்புக்கு நல்லது. நல்லா உள்ளி இருந்தா நல்லா ஸ்ட்ரெngth வந்துரும். வெங்காயமா? குட்டி வெங்காயம். நம்ம தமிழ்ல பேசும்போது வெங்காயம் சொல்லணும். ஓகேவா? மலையாளத்துல தான் உள்ளி. உள்ளி. உள்ளி வெங்காயம். நல்லா ஃப்ரை பண்ணோம். ஒரு தக்காளி போட்டுக்குவோம். கட் பண்ணி. எஸ், கட் பண்ணி. ஒரு இதா கட் பண்ணிட்டு அதுக்குள்ள போடணும். இன்னைக்கு சிக்கன் தான் பண்றோம். லாஸ்ட் டைம் நம்ம சிக்கன் சிந்தாமணி பண்ணோம்ல? ஆமா. அத நீங்க ட்ரை பண்ணீங்களா கேட்டியா? அடுத்து நீங்க ட்ரை பண்ணீங்களா? இல்லையா? போட. இல்ல சொல்லுவாங்க. கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க சொல்லு. கமெண்ட்ஸ்ல நீங்க சொல்லுங்க. லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. அது சப்ஸ்கிரைப்லாம் பண்ணனும்னு அவசியம் இல்லடா. போர் அடிச்சா பாப்பாங்க. ஓகேவா? இது உங்களுக்கு தெரியும்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. டேய் யாரா நீங்க? இது என்ன டிவியா? பெல் பட்டனை கிளிக் பண்ணு. என்னது? பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணியாரா? கிளிக் பண்ணிக்கோங்க. எல்லாம் வந்துரும். என்ன வந்துரும்? பழசு வந்துரும், புதுசு வந்துரும். அடுத்து சிக்கன் உள்ள போடணும். மேரினேட் பண்ண சிக்கன் உள்ள போடணும். மேரினேட் பண்ண சிக்கனை உள்ள போடணும். என்ன பண்ண சிக்கன்? மேரினேட். எது? ஒண்ணுல. மேரினேட். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். ஆமா. சோ உங்களுக்காக காரம் கம்மியா போட்டுருக்கு. ஆமா. யாருக்காக? எங்களுக்கும் உங்களுக்கும். உங்களுக்கு காரம் பிடிக்குமா? எங்களுக்கு காரம் பிடிக்குமா? எங்களுக்கு காரம் பிடிக்காது, உங்களுக்கு காரம் பிடிக்குமா? அப்பாக்கு நல்ல காரம் பிடிக்கும். அப்பா இப்ப நல்லா வெந்துருச்சு. வேகல இன்னும். வெயிட் பண்ணோம். தண்ணி இருக்கு. தண்ணி இதாகணும். 4 2 1 8 8 கொஞ்சம் சிக்கன் மசாலா போடுறோம். போட்டு ஒரு கிண்டு கிண்டிடுறோம். பல் மட்டும் கிளிக் பண்ணுங்க. கிளிக். கொஞ்சோண்டு ஜீரக பொடி. போட போறோம். இனிமேல் போஸ்ட் பண்ணுங்க. ஜீரக பொடி போட்டு கொஞ்சோண்டு தண்ணி ஊத்த போறோம். தண்ணி ஊத்திட்டு கொஞ்ச நேரம் வேக வைக்கிறோம். அப்பனாதான் சிக்கன் கறி. ஒரு 10 minutes வேக வச்சா போதும். ரெடி ஆயிடும் சிக்கன் கறி. நன்னில் நம்ம இப்ப கருவேப்பிலை மறந்துட்டோம். இப்ப கருவேப்பிலை போட போறாரு கிரிவிஷ்கரன். எப்படி போட்டிருக்காரு பாருங்க. சாமியா போட்டிருக்கேனா? நல்லா போட்டிருக்கேனா? சிக்கன் கறி, சிம்பிள் சிக்கன் கறி ரெடி ஆச்சு. கடைசியா பெப்பர் மட்டும் போட்டு பெப்பர் மட்டும் போட்டுடலாம்.
நெட்டாம அத சாப்பிட்டு போறோம். சாப்பிட்டாம அவ்வளவுதான். நீங்களும் ட்ரை பண்ணுங்க வீட்ல. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, செமையா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க, வீட்ல நல்லா இருக்கும், செமையா இருக்கும். Thank you. Bye. Thank you. Bye. See you tomorrow.